ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னா கோவம். இந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் சொல்கிறேன், கோவத்தை எல்லாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் நம்ம நடிக்கிறோம். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வழக்கம் போல் ஹெட்ஃபோனை ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு சவுண்டை கொஞ்சம் மைல்டாக வச்சு கேளுங்க. உங்களுடைய பிரைனில் இமேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு விஷுவலேஷன் அப்படின்றது கொடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது நிறையா புக்ஸ் பார்த்திங்கன்னா ரெஃபர் எடுத்துருக்கிறேன். ஸோ நிறையா விஷயங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கிறேன். இதுக்காக மெனக்கெட்டு இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, முதல்ல இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோபத்தினால நமக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்களை இப்போ பார்த்துடலாம். முதல்ல இப்போ நம்ம ஒரு கோவப்படுறோம், டென்ஷன் ஆகிறோம், ஏதாவது கத்துறோம், அப்படியே கண்ட மேனிக்கு கத்துறோம். கோவத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கோவப்படுறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹார்ட் பீட் வந்துட்டு அதிகமாக துடிக்க ஆரம்பிக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பதட்டம் வந்துட்டு அதிகரிக்கும். இப்போ பதட்டம் அதிகரிக்கிறதுனால நம்ம பிரைனில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்ட் அப்படின்றது ஏற்படும். இந்த இம்பேக்டோட தாக்கம் எப்போ குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1 ஹவர் எடுத்துக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. 1 ஹவருக்கு, அதாவது நீங்கள் ஒரு 10 செகண்டுக்கோ இல்லை வந்துட்டு ஒரு நிமிடத்திற்கோ இல்லை 30 செகண்டுக்கோ நீங்கள் படக்கூடிய கோபமாகப்பட்டது அதை சரி செய்யணும் உங்கள் பிரெயின் அப்படின்னா அதனுடைய இம்பேக்ட் எல்லாம் உங்களுடைய உடம்புக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படும். அது எல்லாத்தையுமே சரி செய்யணும் அப்படின்னா அப்போ உங்களுடைய உடம்புக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டைம் அப்படின்றது அது எடுத்துக்கும். 1 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா கோவமாக இருக்கிறாங்க. இதை வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது கோவமாக இருக்கிறாங்கன்னா ஒரு ஹவர் கழித்து நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசுகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கோவம் தணியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதனுடைய இம்பேக்ட் எந்த அளவுக்கு நீங்கள் கோவத்தை அதிக நேரம் வச்சுக்கிட்டே போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் இது போல் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதே போல் யாராவது ஒருத்தர் திட்டாங்க அப்படின்னா அதை வந்துட்டு மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது, இதுவும் வந்துட்டு ஒரு வகையிலான கோபம் தான். நீங்கள் ரோட்டில் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, எவனோ ஒருத்தன், நீங்கள் எவ்வளோ வேணால் படிச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய இடத்துல வேணால் இருக்கலாம், இல்லை எவ்வளோ கோடிக்கு சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம். அந்த இடத்துல உங்களை பார்த்து ஒரு செகண்டில் டேய் உனக்கெல்லாம் அறிவில்லையாடா அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதையே மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதனுடைய தாக்கமும் பார்த்திங்கன்னா நீங்கள் கோபப்பட்டதுக்கான வந்துட்டு தாக்கம் தாங்க. இதனுடைய வந்துட்டு இம்பேக்ட் எப்படி இருக்கும்னா உங்களுடைய உடம்புல அதுவும் ஒரு ஹவருக்கு மேலே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு ஆராய்ச்சி மூலயமா சொல்கிறாங்க. உங்களைய திட்டினவன் அவன் பாட்டுக்கு உங்களை கிராஸ் பண்ணிவிட்டு அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த கோவத்தினால நீங்கள் ஒரு மாதிரி வந்து டிப்ரெஷன்லேயே இருப்பீங்க. அப்போ யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள்கிட்ட பேச வராங்க அப்படின்னா அந்த கோவத்தை நீங்கள் அப்படியே அவங்க மேலே காட்டுவீங்க. இதனால் ரிலேஷன்ஷிப்லேயும் பாதிப்பு அப்படின்றது ஏற்படும். யாரோ மேலே இருக்கிற கோவத்தை என் மேலே ஏன் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், கோவம் அப்படின்றது தயவு செய்து படாதீங்க. இதனுடைய இம்பேக்ட் அப்படின்றது நம்ம இன்னும் சென்சிட்டிவாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒன்றும் டாக்டரோ இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஆராய்ச்சியாளரோ கிடையாது. இருக்கிற புக்கில் படித்து நம்ம அதை அப்படியே சொல்கிறோம். இதனுடைய இம்பேக்ட் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதனால் நம்மளுடைய வந்துட்டு லைஃப் லாங் அப்படின்றது பார்த்திங்கன்னா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைஃப் டைமில் ஒரு 80 வருஷம் 90 வருஷம்னா அது அப்படியே வந்துட்டு 90 80ஆக மாறும், 80 70ஆக மாறும். இதனால் நிறையா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்களா? சில டைம் கோவப்பட்டால் தலை வலிக்கும், சில டைம் கோவப்பட்டால் கண்ணு வலிக்கும், சில டைம் கோவப்பட்டால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு, உடம்பு, கை கால் வலியெல்லாம் அடித்து போட்ட மாதிரி வலிக்கும். இது எல்லாமே நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்களால் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, கோவப்படுறதுனால வரக்கூடிய இம்பேக்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். நம்மளால் கோவம் வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னீங்களே, நம்ம ஏதோ வந்துட்டு பொய் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ ஒரு சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா ரோட்டில் எங்கேயாவது போயிட்டு வருவாங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அங்கே ஏதாவது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும், இல்லை யாருக்கிட்டையாவது சண்டை அப்படின்றது வந்துடும். அது வந்தவுடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோவத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கவங்க மேலே காமிப்பாங்க. இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கோவத்தை எடுத்துகிட்டு வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே ஆஃபீஸில் இருக்கிறவங்கள்ட்ட காமிப்பாங்க, இல்லைன்னா தன்னுடைய சக நண்பர்கள்கிட்ட காமிப்பாங்க, இல்லை நமக்கு பிடிச்சவங்க கிட்ட இந்த கோவம் அப்படின்றத வந்துட்டு காமிப்பாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டு தானே இருக்குது இப்போ வரைக்கும். ஒரு அம்மா வந்துட்டு காலையில் கேட்குறாங்க பையனை அப்படின்னா,
காலையிலேயே நான் டென்ஷன் பண்ணாதம்மா. ஒரு மனைவி வந்துட்டு தன் ஹஸ்பண்ட்ட காலையில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, காலையிலேயே நான் வந்துட்டு டென்ஷன் பண்ணாத அப்படின்ற மாதிரி நம்ம ஏதோ ஒரு வகையில் கோவத்தை நமக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறோம். யார் மேலேயோ இருக்கிற கோவத்தை யார் மேலேயோ காட்டுறதுக்காக நம்ம போய்கிட்டு தான் இருக்கிறோம். இது இன்றளவு நடந்துகிட்ருக்கு. ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களை விட உயர் அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ உங்களுடைய பாஸ் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களை வந்துட்டு திட்டிடுறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே அமைதியாக பல்ல கடிச்சிட்டு அந்த இடத்துல இருப்பீங்கள்ல. அதுவே உங்கள் டீமில் இருக்கக்கூடிய பசங்க உங்களை திட்டிடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எவ்வளோ பெரிய கோவம் வரும். உங்களுக்கு கோவம் வந்து அவனை கண்டமேனிக்கு திட்ட மாட்டீங்க. இதே வந்துட்டு வீட்டில் இருக்கிற மனைவி உங்களை ஒரு வார்த்தை கேள்வி கேட்டுட்டாங்க. நீ ஏன் லேட்டாக வந்த, என்னாச்சு, ஏதாச்சும் இவ்வளோ நேரமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆகும், எவ்வளோ கோவப்படுவோம். எப்படி நீ என்ன கேள்வி கேட்கலாம், வண்டியில் வந்து பாரு, அங்கே போய் பாரு, இங்கே போய் பாரு அப்படின்ற மாதிரி சத்தம் போடுவோம். அதே போல் அம்மாவும் கேட்டாலும் இதை தான் நம்ம செய்வோம். மனைவி நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம கூட வாழப்போகிற ஒரு ஜீவன் தான் மனைவி. அதே போல் தன்னை பெற்றெடுத்த தாய் அப்படின்றவங்க நிறைய ரீசன் இருக்குது இவங்கள்ட்ட நம்ம விட்டு கொடுத்து போகிறதுக்கு. ஆனால் இவங்கக்கிட்ட நம்ம விட்டு கொடுத்து போக மாட்டோம். ஏன்னா இவங்கள்ட்ட என்ன கோவப்பட்டாலும் இவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. இவங்க பெருசாக நம்மளைய டேமேஜ் பண்ணாத மாதிரி எந்த வித செயலையும் வந்துட்டு செய்ய மாட்டாங்க. இது காதலியாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு காதலனாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கட்டும். உங்களுடைய பிளட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்கள சொல்கிறேன். மனைவி வந்துட்டு பிளட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஒருவேளை சொந்தக்காரங்களாக இருக்கலாம், மேபி லவ் மேரேஜ் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் நான். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்க, வேறு யாராவது மூலிமா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்களாம் சொல்கிறேன். மனைவின்றது அதனுடைய உறவு அப்படின்றத விவரிக்க இங்கே வார்த்தைகள் அப்படின்றதே கிடையாது. கனவு ஒரு 3 முடிச்சு போட்டதுக்காக கணவனுக்காக எல்லாத்தையுமே செய்யக்கூடியவங்க தான் மனைவி. இப்போ இவங்கெல்லாம் நமக்காக எல்லாமே செய்வாங்க. ஆனால் நம்மளுடைய பாஸ் நமக்காக என்ன செஞ்சிருவான்? ஒன்றும் செய்ய மாட்டான். சம்பளம் கொடுப்பான், அவ்வளோதான். சம்பளம் மட்டும் காசு கொடுப்பாங்க. அந்த காசு கொடுக்கறதுக்காகவே இவங்க என்ன சொன்னாலும் நம்ம வாயையும் காதையும் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நம்ம அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்காக வாழக்கூடிய ஜீவன்களுக்கு நம்ம ஏன் கோவப்படுறோம்? ஸோ இது வந்துட்டு நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நான். அதாவது தன்னை விட ஏதாவது ஒரு விதத்தில் குறைவாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலே தான் கோபம் அப்படின்றது வருது. தன்னை விட ஒரு வகையில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க மேலே, அதாவது பணமாக இருக்கட்டும், இல்லை பதவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு காவலரே வந்துட்டு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்துட்டு அவர்கிட்ட கோவப்பட முடியுமா? ஏன்னா முட்டி தட்டிடுவாங்க, கோவப்பட மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துலலாம் நம்மளால் ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னா, அப்போ ஏன் நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது? தன்னை விட வந்துட்டு தாழ்ந்து இருக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம கோவம் அப்படின்றத காமிச்சிட்டு இருக்கிறோம். என்ன பிறவி நம்பலாம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. நிச்சயம் இதை பற்றி நான் ஒரு புக்கில் படிக்க கொள்கிறேன். எனக்கு தோணுன விஷயம் இதுதான். அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கோவப்படுறோம் அப்படின்னா ஏன் நம்ம கோவப்படுறோம்? நம்மளை விட அவங்க கீழே இருக்கிறாங்க அப்படின்றதுனால தான் கோவப்படுறோம். கீழேனா அது வசதியாக இருக்கட்டும், ஒருவேளை வந்துட்டு ஏதாவது பதவியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க நமக்கும் வந்துட்டு ஒரு பாயிண்ட், ஒரு 2 பாயிண்ட் வந்துட்டு இருக்கிறாங்க, கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்றத அந்த இடத்துல எனக்கு நல்ல உணர்ந்த ஒரு தருணம் தான் அந்த புக்கை நான் படித்து முடிக்க கொள்கிறேன். ஆமாங்க, இன்னும் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, ரோட்டு கடையில் ஒரு காய்கறியெலாம் வாங்கிட்டு வந்து வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்கள்ட்ட இது வந்துட்டு கம்மியாக கொடு, இந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடு, ஒரு 100 கிராம் ஒரு அன்னாச்சிக்கல்லை, பெருஞ்சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் வாங்குறோம்னா அங்கே போய் கம்மி பண்ணி கொடு, இல்லை ஒரு மளிகை கடையில், பொட்டி கடையில் வாங்குறோம்னா அங்கே போய் பார்க்கிங் பண்ணுவோம். ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அங்கே எல்லாத்தையுமே நம்ம பேசுவோம். இந்த ஒரு மைண்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் சூப்பர் மார்க்கெட்டை வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதில் ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க. ஸோ என்கிட்ட பார்க்கிங் பண்ணாத, நான் உனக்கு எம்ஆர்பி விலையிலேருந்து உனக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரூபா 2 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம கடையில் போய்ட்டு 10 ரூபா 20 ரூபாய்க்கு சண்டை போடுவோம். 10 ரூபா தான் குறைக்கிறியா, 20 ரூபா தான் குறைக்கிறியான்னு கேள்வி கேட்போம். 100 ரூபா குறைக்க சொல்லுவோம். ஒரு பொருள் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம் அப்படி. ஆனால் இவன் வெறும் 10 ரூபா 5 ரூபா தான் கம்மி பண்ணி போட்டிருப்பான் அந்த ஸ்டிக்கரில். அந்த 5 ரூபா 10 ரூபாய்க்கு நம்ம வாயை மூடிக்கிட்டு வாங்கிட்டு வருவோம். அப்போலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது சூப்பர் மார்க்கெட்டு, நீ இல்லைனாலும் பரவாயில்ல வெளில போ அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் புரியுது. இதுதான் நம்ம கோவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முதல் வழி. அப்போ எல்லாருமே நமக்கு சரிசமம், நம்ம குடும்பம் யார் முக்கியமானவங்க, நமக்கு முக்கியமானவங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்முடைய கோவம் அப்படின்றது படிப்படியாக குறைஞ்சிடும். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதாவது உங்கள் வீட்டில் யாராவது கூட்டுறாங்க, ஏதாவது ரோடு பெருக்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்குறாங்க, ஏன்பா இந்த கவரில் இதை போடுற அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல நீங்கள் கோவப்படுறீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். இதே கோவத்தை இந்த இடத்துல ஒரு ஆஃபீஸர் நின்று பேசினா நம்ம கோவப்படுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை உங்கள் தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கான பதிலை நீங்கள் கோபப்படாமல் சொல்ல முடியும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஈகோ,
தன்னை விட பெரியவன் தான் நம்மளை கேள்வி கேட்கணும், தன்னை விட சின்னவன் நம்மளை தாழ்ந்தவன் கேள்வி கேட்கவே கூடாது அப்படின்ற ஒரு ஈகோ. இதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே வந்துட்டு திருத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயம் தாங்க இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஸ்டோரி நான் பார்க்கக்குள்ளெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லணும், கதையாக சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம வந்துட்டு நாளைக்கு இது போல் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.